ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் கூட ஒரு படம் முடிஞ்சிட்டு வரும் பொழுது அது நமக்கு கடத்துற ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். காடுகள்ல அதே நிலப்பரப்புகள்ல எப்படி மறைக்கப்படுகிறது ரொம்ப நெருடலா இருக்கு இந்த படத்தை பார்க்கும்பொழுது. மிக கடுமையான செய்தியை மிக சரியான திரை மொழியிலே சொல்லியிருக்கிறார். உண்மை சம்பவத்தை வெளிக்கொணர்கின்ற வகையிலே தான் இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மனசை உழுக்கிற மாதிரி ஒரு திரைப்படம். எல்லாருக்கும் வணக்கம். தண்டகாரண்யம் படம் பார்த்தேன். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இங்க எளிய மக்களுடைய கதையை சொல்றதுல என்னைக்குமே ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணதான் நீலம் ப்ரொடக்ஷன். அதுவும் காமன் டெம்ப்ளேட்ல இருக்கிற படங்களை அவங்க பெருசா ஊக்குவிக்கிறதோட முழுக்க முழுக்க பொது ஏரியாக்குள்ள இருந்தா சொல்லுவாங்க. அதுவும் யாரெல்லாம் மக்களுடைய பார்வைக்கு போய் சேரணுமோ அது சார்ந்த கதைகளை தொடர்ச்சியா எடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களோட இன்னொரு வெப்பன் தான் இந்த தண்டகாரண்யம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த படம். அது அதே அந்த என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் கூட ஒரு படம் முடிஞ்சிட்டு வரும் பொழுது அது நமக்கு கடத்துற ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதுல ப்ரொடக்ஷன் எடுக்கிற முன்னெடுப்பு ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இந்த கதையை எழுதுறதுக்கே பெரிய தைரியம் வேணும். அது இல்லாமல் பொலிட்டிக்கலி ரொம்ப கிளியரா இல்லைன்னா அந்த படத்துல எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. யாருமே பேசவே மாட்டாங்க. இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. யாரும் பேசுறதுக்கே பயப்படுற ஒரு ஏரியாவை தைரியமா பேசியிருக்காரு. பேசப்பட வேண்டிய ஒரு படமாகவும் அதை எடுத்து முடிச்சிருக்காரு. ஒட்டுமொத்த குழுவுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு பெரிய இடத்தை கிரியேட் பண்ணுவோம் நான் கட்டாயமா நம்புறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் அஜய் நாதிரை, தண்டகாரண்யம் படத்துடைய இயக்குனர். இதுவரைக்கும் படம் பார்த்தவர்கள் இந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இதை இன்னும் பரவலாக கொண்டு போய் அந்த படத்தை வெற்றியடைய வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். செப்டம்பர் 19 நாளை நம் தண்டகாரண்யம் திரைப்படம் வெளியாகுது. மக்கள் பெரும் ஆதரவு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே போட்ட ஷோக்கள் இருந்து இன்னும் பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. நன்றி. இப்போதான் தண்டகாரண்யம் ப்ரிவ்யூ ஷோ பார்க்கறது எல்லாரும் வெளியே வந்துட்டுருக்கோம். இந்த படம் ரொம்ப சமூக அக்கறையோட எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். இயக்குனருக்கு இந்த சமூகத்தின் மீது எவ்வளோ அக்கறையும் ஒரு பொறுப்புணர்வும் இருந்தால் அவர் இந்த மாதிரி ஒரு கதையை படமாக எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு அப்படின்றது படத்தை பார்க்கும்பொழுது புரியுது. நம்மளை சுற்றி நாம் வாழ்கிற அதே மலை காடுகளில் அதே நிலப்பரப்புகளில் எவ்வளவு கதைகள் ஒளிஞ்சிட்ருக்கு. அதெல்லாம் எப்படி மறைக்கப்படுகிறது, எப்படி அனாவசியமாக கொண்டு செல்லப்படுகிறது, வெளிச்சத்துக்கு வராமல் அப்படின்றது ரொம்ப நெருடலாக இருக்குது இந்த படத்தை பார்க்கும் பொழுது. இயக்குனர் அஜய் நாதிரைக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு படத்தை மிகுந்த தைரியத்தோடு சொல்வதற்கு துணிச்சலோடு இந்த கதையை அவர் பயங்கர பொறுப்புணர்வோடு சமூகத்தின் மீது பொறுப்புணர்வு கொண்டு இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வர 19ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. போய் தண்டகாரண்யத்தை பாருங்கள். தண்டகாரண்யம் உங்களையும் அது தாக்கும், டிஸ்டர்ப் செய்யும். தேங்க்யூ. தண்டகாரண்யம் என்கிற இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியில் வருகிற போது 2 மணி நேரத்திற்கு மேலாக இருண்ட காடுகளுக்கு உள்ளே இருந்து வந்தது போல இருந்தது. காடுகளை விட இந்த படம் சொல்லுகிற அந்த செய்தி, ஒளிந்திருக்கிற இந்த தேசத்தினுடைய இருள் எல்லாம் நம் கண் முன்னால் விரிகிறது. மிக கடுமையான செய்தியை மிக சரியான திரை மொழியிலே சொல்லியிருக்கிறார். இந்த படத்தில் வருகிற நிகழ்ச்சிகள் எங்கேனும் நடந்தது போல நீங்கள் உணர்ந்தால் அது தற்செயலானது என்று சொல்லுவதே அதற்குள் இருக்கிற உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எத்தனை கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இராணுவத்தின் பெயரால், புனிதத்தின் பெயரால் எவ்வளவு விதமான வலை பின்னல்கள், வஞ்சனைகள் நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன என்பதை
இந்த படம் சொல்லுகிறது. படம் என்று பார்க்கிற போது அந்த மொழி அழகாக இருக்கிறது. ஆனால் படத்தின் உள்ளீடு என்கிற போது இப்படிப்பட்ட தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அச்சத்தை உருவாக்குகிறது. ஒன்றை சொல்ல வேண்டும், இதை சொல்லுவதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். அது என் ஆதரைக்கு என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்கள். தண்டகாருண்யம் என்ற தலைப்பை பார்த்த பொழுது பொதுவாக அந்த பெயர் நமக்கு பிரபல்யமானது. ஒரு இதிகாச புனைவில் வரும் பாத்திரங்கள் 13 வருடம் வனவாசம் இருந்ததிலே அவர்கள் தங்கிய ஒரு பகுதிதான் இந்த தண்டகாருண்யம் என்பது. இந்த படத்தின் துவக்கத்திலேயே பொறுப்பு தரப்பு என்று பல்வேறு பத்திரிகைகளிலே வந்த செய்திகளை தொகுத்து ஒரு கற்பனை பாத்திரமாக இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு உண்மை சம்பவத்தை வெளிக்கொணர்கின்ற வகையிலே தான் இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இதிகாச புனைவாகட்டும், இந்த திரைப்படமாகட்டும், மண்ணின் மைந்தர்கள், பழங்குடி மக்கள், இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக எப்படியெல்லாம் ஒரு போராடி கொண்டிருந்தார்கள், இப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற வகையிலே, தட் இஸ் த மெசேஜ் ஆஃப் திஸ் ஃபில்ம் என்ற வகையிலே சிறப்பாக தொழில்நுட்ப ரீதியாக ஒளிப்பதிவாகட்டும், அந்த பின்னணி இசை என்பதே அது ஒரு பார்க்கின்ற நம்மளிடம் உண்மையிலே அந்த அப்படிப்பட்ட சூழலுக்கு நாம் சென்று விட்டதை போல, நேரடியாக ஒரு பார்ப்பதை போல திரைப்படம் எடுக்கப்பட்டு இருக்கிறது. இயக்குனருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்திலே நடித்த கலைஞர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவிலே முடிவு என்பதை விட, கதையின் முடிவு என்பதை விட, சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வருகிறார்கள், இந்த ஃபேக்ட் நக்சல் சரண்டர் ஸ்கேம். நாம் எல்லாம் இதுவரைக்கும் அந்த ஸ்கேம் என்றால் ஏதோ பணம் சம்பந்தப்பட்ட ஸ்கேம், ஊழல்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நக்சல்வாரி இயக்கத்தை வரைய ஒரு போலியாக சரண்டராக வைத்து அந்த செய்தியை தொகுத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல செய்தி. இதனுடைய தாக்கம் பொதுமக்களில் அளவிலே இந்த தாக்கம் வெளிப்பட வேண்டும். நாளை இந்த திரைப்படம் வெளியிடப்பட இருப்பதாக அறிகிறோம். நிச்சயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கூறி, இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நாங்கள் எல்லாம் இருந்து இந்த பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். தண்டகாரண்யம் இந்த படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். அதாவது மனசை உழுக்கிற மாதிரி ஒரு திரைப்படம். அதாவது ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி உள்ள அரசியல், அதில் இருக்கிற ஆழமான விஷயத்த வந்து திரைமொழியில் சொன்னால் எவ்வளோ இலகுவாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து சுவாரஸ்யமாக ஒரு இலகுவாக சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த படம் வந்திருக்கு. எல்லா விஷயங்களும், டெக்னிக்கல் விஷயங்கள், எல்லா விஷயங்களும் வந்து அந்த கதைக்கு வந்து ஒத்து போயிருக்கு. அருமையாக எழுதி இயக்கியிருக்காரு அதியன் ஆதிரை அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் நிறைய இனிமேல் வரப்போகுது. அதற்கு இது ஒரு முதல் படியாக இருக்கும். அதான் இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள்லேருந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக இருக்கும், சொல்லப்படாத ஒரு கதைக்களமாக இருக்குது. படக்குழுவினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் அனைவரும் இதை தியேட்டரில் வந்து பாருங்கள், வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.